That's it guys, we registered for Ironman Goa 70.3. நம்மளோட அயன்மேன் ட்ரைனிங்கோட 3rd வீக் இது. நான் ஃபஸ்ட் அயன்மேன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் தாட் நம்ம காலைல சீக்கிரம் எழுந்திக்கணும், ட்ரெயின் பண்ணணும், ஆஃபீஸ் போகணும், தென் ரிட்டர்ன் வரணும், இதை ரிப்பீட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான், சிம்பிளாக தான் யோசித்தேன். பட் அதை நான் ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சீக்கிரமாக ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். ட்ரைனிங் கஷ்டம் தான், ஓகேவா, ஹார்டு தான். பட் அதை ஒரு 9 hours ஒர்க்கு, ஒரு 9 to 5 ஜாபோட சேர்த்து பண்ணும்போது இட் இஸ் லிட்ரலி ஏ மென்டல் கேம், ஓகேவா. தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேம். இன்ஸ்டாகிராமில் பார்க்குற ஸ்விம்மிங், சைக்கிளிங் கிளிப்ஸு, ரன்னிங் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் சினிமாட்டிக்காக பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பட் யாருமே அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸ் 9 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டு அந்த மென்டல் ஃபெட்டிக்கோட டயர்டான பாடியோட அகெயின் ட்ரைனிங் பண்ண போகிறோம்ல, அந்த சைடு யாருக்குமே தெரியாது. ஹானஸ்ட்டாக சொல்ல போனால் ஈவன் நானுமே சில நாள் ட்ரைனிங் பண்ண மாட்டேன். எனக்கு ட்ரைனிங் பிடிக்கல அப்படிலாம் கிடையாது. ஐ எம் நாட் லேசி, ஓகேவா. மென்டலி எனக்கு அந்த டே ஃபினிஷ் ஆன மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ ட்ரைனிங் பண்ண முடியாது. இதெல்லாம் நார்மல் தான். பட் அதுக்குன்னு அந்த ஒரு பேட் டேனால் அந்த என்டையர் வீக்கை நம்ம ரூயின் பண்ணுறது தப்பு. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் முடியலையா, நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் நாட் அ ஃபுல் டைம் அத்லெட், ஓகேவா. இப்போதைக்கு நீங்கள் ஃபுல் டைம் அத்லெட் இல்லை. நீங்கள் ஒரு 9 to 5 ஜாபையும் உங்களோட கோல்க்கான ட்ரைனிங்கையும் மேனேஜ் பண்ணுறீங்க. ஸோ அந்த சின்ன சின்ன ஸ்கிப்லாம் உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதே மிஸ்டேக் ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பேட் டே நீங்கள் ட்ரைனிங் பண்ணாலே பெட்டர் ஆயிரும். ஸோ ட்ரைனிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பட் அது ஸ்கிப் ஆகிடுச்சுங்கிறக்காண்டி ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம காம்படிஷனில் ரன்னிங், சைக்கிளிங் எனக்கு பெருசாக தெரிஞ்சதில்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கேன். 100 kilometer 150 kilometer சைக்கிளிங்லாம் ஓட்டியிருக்கேன். நமக்கு இங்கே சேலஞ்சிங்கான பார்ட் இந்த ஈவெண்ட் தான், ஸ்விம்மிங், ஓகேவா. நான் நினச்சேன் நம்ம ஜிம்மில் இருக்க ஃபிட்னஸாக இருக்கட்டும், ரன்னிங்காக இருக்கட்டும், ஸோ அந்த எண்டூரன்ஸ் எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்விம்மிங் இவன் டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரீடாக இருக்கான். இவனுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு. ஜஸ்ட் 1 டேயில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பண்ணும்போது ப்ரீத்திங் கஷ்டமாக இருக்கும், கரெக்டாக. எடுத்தோடனே அங்கே நமக்கு ஸ்ட்ரகிள் தான். செகண்டு டெக்னிக் பேடாக இருக்கும். லெக் கிக் பண்ணுறதா இருக்கட்டும், ஆம் கேட்ச் பண்ணி புல் பண்ணி புஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுவும் பேடாக தான் இருக்கும். ஸோ அப்பவும் ஸ்ட்ரகிள் தான். இதெல்லாம் ஒவ்வொன்றா ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணலான்னா அங்கே அந்த ஒர்க் ப்ரெஷர் வேறு, அது வேறு நமக்கு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து இவன் ஸ்விம்மிங்கை யோசித்தாலே இது இம்பாசிபிளான டாஸ்க்கு. 2 kilometerலாம் வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி தோணும். ஈவன் நானே இந்த லாஸ்ட் 3 weeks ட்ரைனிங்கில் எதுக்கு நான் அதை பண்ணிகிட்ருக்கேன்னு என்ன நானே கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு தான் போயிடுச்சு. என்னடா ராஜா நீ வாலண்டியராக வாங்குறேன்ன மாதிரி தான் இருந்துச்சு. பட் எவ்ரி செஷன் நான் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டேன், ஓகேவா. கிக்காக இருக்கட்டும், நான் கேட்ச் புல் புஷ்ஷாக இருக்கட்டும், நம்ம ஆம் எப்படி உள்ளே என்டர் ஆகுது, அந்த ஃபிங்கர் ட்ரிப்பு, எல்போ மேலே வானத்தை நோக்கி இருக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறையா கற்றுக்கிட்டேன். அப்போ தான் ஓகே, என்ன தான் அந்த செஷன் பேடாக இருந்தாலும் ஐ ஸ்டில் லேர்ன்ட் சம்திங் ஃப்ரம் த செஷன். கரெக்டாக நான் அந்த இதுலேருந்து புதுசாக கற்றுக்கிட்டேன். தட் ஒன் திங் மேட் மீ டு கம் எவ்ரி டே, எவ்ரி செஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இன்னொன்று கற்றுக்கலாம். ஸோ நம்மளால் எவ்ரிடே பண்ண நம்ம ஒன்று கற்றுக்க நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துச்சு அந்த 2 weeksல. தென் 3rd week நான் ரெகுலராக ஈவன் கோச் இல்லாதப்போ கூட நான் ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். $100 meter non-stop. நான்-ஸ்டாப்லாம் இல்லை, 10 செகண்ட் ரெஸ்ட் எடுத்து தான் வர முடிஞ்சிச்சு. மீட்டரே கண்டினியூஸாக அடிக்க முடியல கைஸ். 2 kilometer அடிக்க போகிறேன். எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. என்ன ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியதா, இதை பற்றி கவலைப்படாமல் ட்ரை தான். டெய்லி வருவோம், ட்ரெயின் பண்ணுவோம், என்ன மாதிரி நம்ம பாடி ரெஸ்பான்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இது க்ளோஸ் டு 15 days ஆக போகுது. ஸோ 200 meter கண்டினியூஸாக 100 meter அடிக்க முடியுது. அடுத்து 50 meter டயர்ட் ஆயிடுது. அதுக்கு அடுத்து 50 meterலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்குது. லெட்ஸ் கோ. அயன்மேன் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ட்ரைனிங் கஷ்டமாக இருக்கும்னு நல்லாவே தெரியும், ஓகேவா.
பட் யாருமே எங்கேயுமே மென்ஷன் பண்ணாத ஒரு விஷயம், 9 to 5 ஜாபை வச்சுட்டு நீ ட்ரைனிங் பண்ணணும், உன்னோட ரெக்கவரியை நீ மேனேஜ் பண்ணணும், ப்ரோட்டீன் இருக்க ஃபுட்டாக எடுத்து சமைச்சு சாப்பிடணும், அண்ட் 8 hours தூங்கணும், அகெயின் எந்திரிச்சு இதை ரிப்பீட் பண்ணணும். ஸோ இதை யாருமே எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நான் ஃபுல்லாக ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா ட்ரைனிங்கில் ஒழுங்காக நான் ஃபோக்கஸ் பண்ணலையோ அந்த மாதிரி தோணும். தென் நான் ட்ரைனிங்கில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா நம்ம ஒர்க்கு ஒழுங்காக பண்ணல இந்த மாதிரிலாம் மைண்டில் தோணும். ரெண்டுலேயுமே நான் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணால் நம்ம ஆவரேஜாக இருக்கும் ரெண்டுலேயுமே. இந்த மாதிரிலாம் எனக்கு மென்டலி அது ஹார்டாகவே இருக்கும், இந்த மாதிரிலாம் தாட்ஸ் வருது. பட் சம்வேர் இன் ஆல் திஸ் எக்ஸாஷன் ஐ ஸ்டார்டட் சேஞ்சிங். ஃபிசிக்கலாக இல்லை, மென்டலி. எனக்கு ட்ரைனிங் பண்ணவே தோணாது, ஆனால் நான் ட்ரைனிங் பண்ணியிருப்பேன். எனக்கு ஒர்க் பண்ண தோணாது, ஆனால் நான் ஃபுல் ஒர்க்கையும் அன்றைக்கி உட்காந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். என்ன தான் என்னோட ரொட்டீன் ரொம்ப ஸ்டாக்கப்பாக இருந்தாலும், லைஃப் ரொம்ப ஹெவியாக இருந்தாலும், ஐ ஸ்டில் மூவ் ஃபார்வர்ட். எனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன். ஐ இம்ப்ரூவிங் சம்திங் டு மை செல்ஃப். ஒரு பாயிண்ட் என் மைண்ட் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த லாஸ்ட் 3 weeks அப்படின்னா, மேபி இதுதான் அயன்மேன் ஆகிற ப்ராசஸ். ஓகேவா? அந்த ஒரு 2 kilometers ஸ்விம்மோ, 90 kilometers சைக்கிளிங்கோ, இல்லை அந்த ஹாஃப் மேரத்தானோ வந்து அயன்மேன் கிடையாது. ஓகேவா? பட் லேர்னிங் ஹவு டு கீப் கோயிங். எனக்கு டயர்டாக இருந்தாலும், என் மைண்டு வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், எனக்கு என்ன வேணுமோ, நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் பண்ணுறேன். என் மைண்டு சொல்கிறதையோ இல்லை என் பாடியால் முடியலைனாலோ நான் அதை ஸ்டாப் பண்ணலை. ஓகேவா? வாட் நீட்ஸ் டு பி டன், ஐ எம் கெட்டிங் இட் டன். நீங்களே யோசிச்சு பார்த்தாலே இந்த பாயிண்ட் புரியும். என்ன வேணுமோ அதை பண்ணி முடிக்கிறது தானே அயன்மேன், சூப்பர்மேன் எல்லாமே. ஸோ நம்ம கரெக்டான பாத்தில் தான் போகிறோம், நம்ம கரெக்டாக தான் ட்ரைனிங் பண்ணுறோம், கரெக்டாக தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு இவென்ச்சுவலாக நான் அந்த 3rd weekend நான் ரியலைஸ் பண்ணேன். மேபி நீங்களும் ஒர்க் போயிட்டுருக்கலாம், இல்லை காலேஜ் போகலாம், பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோல் இருக்கும், ஒரு ட்ரீம் இருக்கும். ஒரு மேரத்தான் கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு 50 kilometers சைக்கிளிங் கம்ப்ளீட் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரீம்ஸ் இருக்கும், கோல்ஸ் இருக்கும். அதுக்காக நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, என்னால் ஒர்க் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்போது இதுதான் உங்களோட சைன். ஓகேவா? உங்களை மாதிரி இருக்கிற ஒரு பையன் தான் நான். என்னோட ட்ரீம்காண்டியும் கோல்காண்டியும் நான் ஒர்க் பண்ணுறேன். நான் மென்டலி டயர்டாக இருந்தாலும், ஃபிசிக்கலி எக்ஸாஸ்டாக இருந்தாலும் நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ட்ரை. ஸோ நீங்களும் அதையே பண்ணுங்கள். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். என்னால் முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் அதை பிளாக் பண்ணாமல் அதுக்கு ஒரு ட்ரை கொடுங்க. உங்களாலேயும் முடியும். இந்த வீடியோட ஹோல் பாயிண்ட்டே உங்களோட கோல் என்னென்னு உங்களுக்கு தெரியும், பட் அதுக்கான டைமோ எஃபோர்ட்டோ நீங்கள் போடாமல் இருப்பீங்க. காரணம் உங்கள்கிட்ட டைம் இல்லை, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஜாபில் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டீங்க. இதுதான் மேஜரான ரீசனாக இருக்கும். பட் அதை அப்படி பண்ணாதீங்க, இறங்கி உங்கள் கோல்காண்டி வேலை செய்யுங்கிறது தான் இந்த வீடியோட ஹோல் பாயிண்ட்டே. நம்ம 2 பேருமே சேம் ட்ராக்கில் தான் இருக்கும். நான் இறங்கி வேலை பார்க்குறேன், நீங்களும் வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். இந்த முன்னாடி இருக்குல்ல கடல், இதில் தான் நான் அடுத்த 3 மாதத்தில் ஸ்விம்மிங்கை கற்றுக்கிட்டு இறங்கி நான் இவனை உள்ளே போய் சேலஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு கோல். பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் நான் பண்ணுவேனா மாட்டேனா, நான் இந்த அயன்மேனில் நான் என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண போகிறேன், எப்படி நான் இதை கம்ப்ளீட் பண்ணுறேங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட கோலுக்காக, உங்களோட ட்ரீம்க்காக உங்களை ஒரு சின்ன ஆக்ஷன் எடுக்க வச்சா கூட எனக்கு போதும். இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா சேம் மைண்ட் செட் இருக்கிற நிறையா பீப்புளுக்கு இது ரீச் ஆகும். ஏன் உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்டு இதே மைண்ட் செட்டில் ஒர்க் ப்ளஸ் அவன் ட்ரீம்காண்டி ஒர்க் பண்ணுவான். ஸோ அவனை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற நீங்கள் யாரெல்லாம் ஒரு ஒர்க்கையும் ட்ரைனிங்கையும் மேனேஜ் பண்ணுறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்ட் நான் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு இந்த கடலில் ஸ்விம் பண்ணி அயன்மேன் ஆகிற ஜேர்னியை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி சண்டே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஒன்ஸ் அகைன், I am your Raja, your friendly neighborhood hybrid athlete. Thank you for watching. Have a great day. Peace. Put your hands up, oh, keep those hands up for tonight.